Hello children, welcome to my channel EC60. இன்னைக்கு NCERT class 10 sample paperல ஒரு sum பார்க்கலாம். X and Y are two different digits. If the sum of the two digit numbers formed by using both the digits is a perfect square, then the value of X and Y is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 2 டிஜிட் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 டிஜிட் நம்பர் சொன்னதால் 2 டிஜிட் நம்பர்னால் டென்ஸ் பிளேஸ்லேயும் ஒன்ஸ் பிளேஸ்லேயும் டிஜிட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கும். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் சப்போஸ் நான் ஒய் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ டென்ஸ் பிளேஸில் ஆப்வியஸாக எக்ஸ் இருக்கும். அப்போது இந்த டிஜிட்டை நம்ம எப்படி எழுதுவோம்? இது டென்ஸ் பிளேஸில் எக்ஸ் இருக்கிறனால 10x ப்ளஸ் இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறனால ஒய். இப்போது ஏன் டென்ஸ் பிளேஸில் தான் எக்ஸ் இருக்கணுமா இல்லை ஒன்ஸ் பிளேஸில் தான் ஒய் இருக்கணுமா அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது இல்லையா? அவங்க அந்த மாதிரி எதுவும் கண்டிஷன் கொடுக்கல இல்லையா? அப்போ இது ரிவர்ஸில் கூட இருக்கலாம். தட் இஸ் இங்கே டென்ஸ் பிளேஸில் ஒய் இருக்கலாம், ஒன்ஸ் பிளேஸில் கூட எக்ஸ் இருக்கலாம். அப்போது இது டிஜிட்டாக எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10y ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம் ஆஃப் 2 டிஜிட் நம்பர். ஸோ இப்போ இதை இந்த 2 டிஜிட்டையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் இப்போ இந்த 2 டிஜிட்டை ஆட் பண்ணிக்கலாம். 10x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். இங்கே 10x ப்ளஸ் எக்ஸ் 11x ஆகிடும், 10y ப்ளஸ் ஒய் 11y ஆகிடும். 11 காமனாக எடுக்க முடியும், எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறோமோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தோம்னா கிடைக்கிற ஆன்சர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னது? இப்போ 1 ஸ்கொயர் 1 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அடுத்தது 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸு. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம 11 எடுத்தோம் அப்படின்னா தான் 11 11s are 121. ஸோ 121 உங்களுக்கு என்ன ஆகிடும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயருன்னு ஆகிடும். அப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பதிலாக நம்மளால் வேறு எந்த நம்பர் போட்டாலும் இந்த 11 கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகவே ஆகாது. 11 கூட 11 மல்டிப்ளை பண்ணோம்னா மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11. தேங்க்யூ சில்ட்ரன்.